எப்படி இருக்கு படம்? ஒரு ஓவராலா சொல்லு பாப்போம், எப்படி இருக்கு படம்? ஓவராலா சொல்றேன்டா, படம் வந்து நல்ல சூப்பரா இருக்குது, மாசா இருக்குது. அதுவும் அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் வந்து வேற லெவலா இருக்குது. பாட் பண்ண விட இதுல கொஞ்சம் நல்ல கூட ஆக்டிங்கோட நடிச்சிருக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்காது, இப்போதான் சொல்லுவோம். பார்க்க போனா 1 or 2 பார்க்க போனா, நான் இது 2 பார்க்கறதுக்காகவே முந்தின நாள் 1 டவுன்லோட் பண்ணி பார்த்து வந்துருந்தேன். அதுவே கனகாலத்துக்கு பிறகு பார்க்க மாசா தான் இருந்தது. ஸோ இதுக்கு போய் பார்த்தா பார்ட் 1ன்றது இதுதான்டா. இப்ப இந்த பாகுபலி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த கண்டினியூட்டியாக போய்கொண்டே இருக்கு. இப்ப பார்ட் 2 எடுக்கிற பேர்ல வந்து கனகாலத்துக்கு பிறகு எடுத்துக்கலாம். ஹீரோயினை பார்த்தா அம்மா மாதிரி வயசு போயிருக்கும், ஹீரோ ஒரு நிறைய பேர். அப்படி இல்லாம பாகுபலி பார்த்த மாதிரி, அதாவது முதல்ல எடுத்திருப்பாங்க, சீன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்ட் 2 லீட் கொடுத்து பார்ட் 2 எடுத்து ஒரு பக்காவான பேக்கேஜ்னு தான் சொல்லணும். 3.5 மணித்தியாலம் போனது தெரியல. செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகும், ஜோக் ஆகும் இருந்த படத்துல. எல்லாம் கூட மாஸ் தானே. எப்படியும் தெலுங்கு படம் பண்ணா எங்களுக்கு தெரியும், அடிச்சா ஜம்ப் பண்றது அது இது அதெல்லாம் இதுல இருக்கு. ஆனா வந்து அந்த ஹீரோ வந்து அவ்வளவு விஷயம் இருக்கல, தெரியல. அது ஒரு டம்மி மாதிரியே தெரியல, நல்லா இருந்தது. அப்படி பார்க்கல. இப்போ பார்ட் 1ல புஷ்பா தி ரைஸ்ல பார்த்தோம்டா, அதுல வந்து இவர் வந்து ஒரு கூலிக்காரனா இருந்து அந்த செம்மர கட்டை வெட்டி எப்படி அந்த படிப்படியா வளர்ந்து, அதாவது அவனோட கேரக்டர் வந்து அடங்காதவன், சரி அடங்க மாட்டான் ஒருத்தருக்கு, அப்படியே அடங்காதவனா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல வந்திருக்கிறான் வரைக்கும் பார்ட் 1ல இருக்கிறோம். ஸோ இதுல வந்து அதுக்கும் மேல சிம்பிளா சொல்ல போனா இதுல 2 மெயினான விஷயம் அந்த தீமை தான் கொண்டு படம் ஃபுல்லா நகருது. என்னண்டா, அதாவது வந்து இந்த ஒன்று வைஃப் ஆசையை நிறைவேற்றுறது, அவள் கேட்டாள்ன்றதுக்கு ஒரு விஷயம் பண்றதுக்காகத்தான் மேக்சிமம் அந்த முயற்சி நடக்குது. அதெல்லாம் ஒரு முக்காவாசி படமே போகுது. அடுத்தது வந்து ஃபேமிலி. அந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலியில சேர்க்கை இல்லை என்ற ஒரு அது பெரிய ஒரு அங்கீகாரம் உனக்கு கிடைக்கல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்படுற ஒருதனா தான் அந்த பார்ட் 1 வரைக்கும் முடிஞ்சது. ஸோ அதனுடைய எண்ட் எப்படி வரப்போகுதுன்றதும் இந்த பார்ட் 2ல காட்டியிருக்கேன். இது எல்லாத்தையும் கூட அங்க பெயிண்டிங்ல இருந்து யாரு வில்ல பகத் பாசில். ஸோ பார்ட் 1ல தெரிஞ்சிருக்கும், சரியான மாசால என்ட்ரி கொடுத்து பெரிய கடைசியா 2 பேரும் அந்த ட்ரெஸ் எல்லாம் பெரிய சண்டையாக போய் கொண்டு இருந்தது. ஸோ அதை வச்சுதான் அந்த லீடை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கணும். மேக்சிமம் பகத் பாசில் எனக்கே பார்க்க கடுப்பா தான் இருந்தது, இவ எப்படா கொள்ளுவாங்கன்ற மாதிரி. அவ்வளவு மேக்சிமம் எஃபர்ட் போட்டு எவ்வளவு தடங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இரிட்டேட் பண்ணி ஒரு வழியா அவனு செத்துதான் நினைக்கிறேன். ஆனாலும் சொல்லவும் ஏன்னா பார்ட் 3 போட்டு முடிச்சிருக்காங்க. சோ அவன் தான் வந்தானே, இது வந்து தெரியல, தானா சாகரன்ற மாதிரியும் காட்டினாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ மெயினான விஷயம், நான் உன்னைய பார்த்தேன் நினைக்கிறேன், நீ அதுதான் இருக்கும் அந்த ராஷ்மியா காட்டும் போது. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்த? கத்தி கூ அடிச்சதான் வேற இந்த தியேட்டர்ல. ராஷ்மிகா அப்படி அது நேஷனல் கிரஷ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே பேசிக்கா பிடிக்கும். அதாவது இந்த வழக்கமா பண்ணக்கூடிய கிரிஞ்சஸ் அந்த அது இல்லாம ஒரு ஹோம்லியா இந்த இவ்வளவு பெரிய ஒரு படத்துக்கு சரிதானே அல்லு அர்ஜுனுக்கு ஈக்குவலா அவனுடைய டான்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லை, அதுக்கு நம்ம ஆரம்பிறாது. அதாவது அந்த கேரக்டர் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அவனோட ஒய்ஃப் அந்த சாமின்னு சொல்லுவோம், அது செம்மையா இருந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சாமி நல்ல ஃபீலோட அது அப்படியே அந்த பார்ட் 1ல இருந்து அப்படியே போற மாதிரி தான் இருந்தது. இங்கே உடஞ்சி வர மாதிரி இல்லை. சட்டப்படி கேரக்டர் ஒன்று ரஷ்மியா செஞ்சிருந்தது. சாங்ஸும் வந்து சாங்ஸ் என்னண்டா பார்ட் 1 அளவுக்கு ரீச் ஆகல. அந்த அதாவது அந்த தமிழ் ஒருவேளை தெலுங்குல நல்லா இருக்குமோ தெரியல, மியூசிக் வைஸ் பார்க்க போனாலும் 1 அளவுக்கு இல்லை. அந்த வேர்ட்ஸ் வந்து ஜூன்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியும். பார்ட் 1ல வந்து சிங்கர்ஸ் வந்து தமிழாக்கல. அது உண்டு, அப்படி இருந்தது பாட்டு. நம்மட ஸ்ரீலீலா இப்படா பார்த்துட்டு இருந்தது 5 நிமிஷம் கூட இல்லையானே. நான் வீடியோ எடுத்தேன் பாட்டு கட்டம் வந்து அதுல வந்து 4 நிமிஷம், சரியா 4 நிமிஷம். ஸோ செம்ம டான்ஸர், இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டான்ஸர்னு சொல்லலாம். அந்த பார்ட் 1ல இந்த சமந்தாண்ட சாங் இருக்குதானே, அந்த மாதிரி அந்த சொகே கிடைச்சிருந்தா கூட வேற லெவல்ல இருந்திருக்கும். சாங்ஸ் தான் கொஞ்சம் மைனஸ். இந்த படத்துல 98% எல்லாம் ஓகே, பிஜிஎம் எல்லாம் ஓகே, அந்த மைனஸ் சாங் வந்து மைனஸ் மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளவு இதா இல்ல. கொஞ்சம் இந்த விளங்காத மீனிங்
அதாவது லிப்ட வந்து ஜிங் பண்ணணும் அந்த பேர்ட்ஸ் அது அப்படி போடும்போது வந்து மேட்ச் ஆகல ஒரு மீனிங் வேற மாதிரி அப்படி முறிச்சு வர மாதிரி தான் இருந்தது. அப்படி ஹீரோயின்ஸ் வந்து கலர்ஃபுல்லா இந்த படத்துல வந்து நிறைய வந்து கலர்ஃபுல் நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி. அதாவது இது வந்து யூஏ சர்டிஃபைடு மூவி தான். ஸோ பாய்ஸுக்கு ஓகே எல்லாரும் பார்க்கலாம். அவ்வளோ படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. டீப்பா அவ்வளோ எல்லாம் ஒன்றும் இல்லை. பார்ட் 1ல அந்த ஒரு பாட்டு வந்த மாதிரி இதுலயும் அந்த விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அந்த படத்துல அப்படி நிறைய ஒவ்வொரு ஃப்ரேமும் சலிக்காத 3.5 மணி படமே என்னன்னு டைம் போனன்னு தெரியல. அதெல்லாம் யோசிச்சேன். பிரேக் விட்டானோ பிரேக் வரைக்கும் ஃபயரா தான் இருந்தேன்னு. அது ஃபர்ஸ்ட்ல சொல்ல போனா வந்து ஒரு ஃபைட்டோட தொடங்கினாங்க. ஆஸ் யூஷுவல் தெரிந்த அப்படியே தொடங்க எப்படி இந்த கதையை வந்து கொண்டு வைக்கணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபைட் ஒன்று காட்டுறாங்க. அவருடைய இன்ட்ரோக்காக மாசாய அதெல்லாம் வந்துச்சுது. ஸோ அதெல்லாம் காட்டி அப்புறம் ஒரு கனவு மாதிரி வந்து ஆரம்பிச்சு வந்து வீட்டை காட்டுறாங்க. அவருடைய வீட்டுடைய சூழல் அதெல்லாம் காட்டி அங்கே இருந்து வந்துதான் வந்து ஆரம்பத்துல இந்த சிஎம் மீட் பண்றதுக்கு போயிடும். இவருக்கு துணையா ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் அங்க இருப்பார். அவர் தான் சித்தப்பா. அவர் தான் மதிவனா வந்து அந்த சிண்டிகேட் வந்து தலைவர் ஆகினார். ஸோ அவர் வந்து எப்பவுமே இவனோட கூட இருப்பார். இந்த ரமேஷ்னு சொல்ற ஆர்டிஸ்ட் தானே. ஸோ அவர் தான் இவனை வந்து தலைவர் ஆகினார். ஸோ அவரோட வந்து சிஎம் சந்திக்க போயிடும். அப்ப ராஷ்மிகா கபூர் வந்து எனக்கு சிஎம்மோட நின்ற போட்டோ, நீ சிஎம்மோட நிக்கிற போட்டோ வேணும் வீட்டுல மாட்டுறதுக்கு. ஓகே அவர் சின்ன விஷயம் தான் இவ்வளவு விஷயத்த பண்றாரு பண்ணலாமே அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் போட்டோ எடுக்க போனா அவர் வந்து கடத்தல்காரனோட எல்லாம் போட்டோ எடுக்க மாட்டேன்னுட்டார். அப்ப அந்த வண்டியில பார்த்த கேரக்டருக்கு தான் புஷ்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவானா அடங்காதவனா. அந்த கார் கதையை நாங்க ஞாபகம் எடுத்தா சரி, கார்ல ஏத்தாம போனதுக்காக தனக்கு ஒரு புது கார் வேண்டி தந்தா தான் நாம் எஸ் அப்படி இருந்த கேரக்டர். ஸோ அந்த லெவல் இருக்க அப்படி ஏண்டா இப்ப இருக்க அப்படி அப்ப என்ன செய்வான் அந்த போட்டோ எடுக்கிறதுக்காகவே சிஎம்ஏ மாத்துவான். அப்போ ஒரு 100 கோடிக்கு மேல தேவைப்படும் அப்படி சொல்லணும்னா நமக்கு 500 கோடி தாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு அதெல்லாம் பியூர் மாச என்னதான் செய்ய போறான் அப்படின்னு வந்து சலிக்காமலுக்கு ஒரு விஷயம் அப்படியே போய்கொண்டே இருந்தது. அப்ப என்ன செய்வான் இவன் வந்து மால்டீவ்ஸுக்கு போய் அங்க இருக்கிற ஒருத்தன்ட்ட இந்த செம்மரக்கட்டை வந்து அதாவது இந்தியாவுக்குள்ள அவங்களோட இடத்துக்குள்ள மாத்துறதுக்கு தான் வந்து அவருக்கு 50 லட்சம் 50 லட்சம் அதாவது முதல் வந்து அவனோட ஏரியாக்களை மாத்துறதுக்கு 50 லட்சம் கொடுத்தவன் கோடி எடுத்து கொடுத்தது. சென்னையில கொண்டு போய் முருகனிட்ட மாத்தே 1.5 கோடி அப்புறம் அப்படியே 2.5 கோடி அப்படின்னா வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்னும் அதிகமா 2.5 கோடிக்கு பேசி 5000 கோடிக்கு ஒரு டீல முடிச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல. எஸ் அப்ப அவ்வளவு முடிச்சா வந்து இப்ப 2000 டன் வந்து தாரான்னு சொல்லி முடிச்சுட்டு வருவான். அப்ப அங்கேயும் இன்னொரு மேஜிக் ஒன்று நடக்கும். சொல்லுவாரு அதெல்லாம் தர முடியாது, நீ வேற யாரையா ட்ரை பண்ணட்டா அவர் யாருக்கு ட்ரை பண்ணுவாரு, அவன் வந்து இவனுக்கு எடுப்பான். அதெல்லாம் நல்லா இருந்தது. சரி அந்த மாதிரி எல்லாருக்கும் மெயினா இருக்கிறதே புஷ்பா தான் அப்படி பார்க்க போயிருக்காங்க. எஸ் அந்த அந்த ஆட்டிடியூட் எல்லாம் வந்து கேஜிஎஃப்ல நடக்குது அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுதான் காப்பி பண்ணணும்னு சொல்ல முடியாது. பாகுபலி வேற கேஜிஎஃப் வேற புஷ்பா வேற 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 விஷயங்கள் எடுத்து அந்த மாசன்றது எல்லாத்துலயும் இருக்கு சலிக்காமல் போய்கொண்டே இருந்தது. ஸோ இந்த விஷயத்துக்குள்ள இடக்கிட வந்து அவருடைய அண்ணா கேரக்டர் வந்து அதை இரிட்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். சரி பட் அதை வச்சுதான் அந்த கடைசி அந்த ஃபேமிலின்ற விஷயத்தையே நகர்த்தி இருக்கிறாங்களா அதெல்லாம் போய் முடியும். ஸோ இது இப்போ ஒரு பக்கம் போய் கொண்டு கேட்கல பகத் ஃபாசில் அவன் வந்து தன்னை சோட்ஸோட கலட்டி விட்டதுக்காக நல்ல ஒரு விஷயம் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. மலையாளி தானே அந்த ஸ்லாங்லயே கதைக்க விட்டுருக்குறாங்க. அது நல்லா இருந்தது சரிதானே. ஸோ அவரோட செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த கட்டையில கடத்த விடாமலுக்கு என்னெல்லாம் செய்யறாரு அதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி ஹீரோ வராருன்றது புது புது விஷயமா நல்லா தான் இருந்தது. புஷ்பா போய் வந்து பலத்வா சிங் கிட்ட சொரிய பேர் அதுதான் ஃபன். இதுல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்ற மாதிரியும் சொல்லலாம் அந்த சொரி. அப்ப இவனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கல இந்த எம்பி வந்து நான் அப்ப மன்னிப்பு கேட்க வைக்கவா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அதுதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க கூட்டிட்டு வருவாங்க. அது அந்த அல்லு அர்ஜுன் அது செஞ்சிருக்கிற விஷயம் இருக்குது. அந்த மன்னிப்பு கேட்கறதே ஒரு பெரிய ஸோ அந்த மன்னிப்பு கேட்கிற சீனுக்கு ராஷ்மிகா எல்லாம் கார்ல வந்து சொரையும் கேட்டு போயிடுவாங்க. ஓடா பிறகுதான் எங்களுக்கு கூட தெரியல இவர் இருக்கிறார் அந்த முன்னாடி இருந்தவர் மங்களன் சீன் அந்த சுனில்ன்றவர்
அந்த பில்டப் அவர் கொடுத்ததுலயே விளங்கிச்சு ஏதோ நடக்க போகுது அவன் வந்துட்டு போறது கூட வந்துட்டு அதுக்கு என்னன்னு சொல்றது ஃபைட் சீன் இல்ல ஒன்றும் இல்ல ஒரு சைலண்டா வந்து சாரி என்று சொல்லிட்டு போறாரு அதுல வந்து எல்லாரும் ரியாக்ட் ஆகாம நிக்கிறாங்க வந்து இவர் சுனில் மட்டும் சரியான ரியாக்ட் ஆகுற இவன் புஷ்பான்றவன் வந்து அடங்காதவன் இவன் வந்து சொறி எடுத்து போறானா அப்படி நடக்காது அப்படியே நடந்து அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது முதல்ல இருந்த நார்மல் சிச்சுவேஷனை விட டபுளா ஆக போகுதுன்ற மாதிரி அவனே அதுல கடிக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் எடுத்துட்டு வந்து இடிச்சு ஆளை ஸ்விம்மிங் பூல்ல போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு கேரியம் ஒண்ணு பண்ணுவான் காரே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அது கூட பரவாயில்ல அவர் எழும்பி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் பகத் ஃபாசில் உண்மையிலேயே நல்ல அதுல என்னன்னு சொல்றது அந்த டக்கண்டு அடி விழுந்து அப்செட் ஆகி காதொண்ணுங்க மண்டை கலண்ட மொட்டை வர புள்ள அடிச்சிருப்பான் அது செம்மையா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த செம்மர கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சு அது வந்து வேற கட்டைன்னு சொன்ன உடனே அது செம்மர கட்டை அந்த பிடிச்ச கட்டை கூட வேற கட்டை அது கடத்துறது கூட நிறைய டெக்னிக் அந்த நதிக்கால போறதெல்லாம் போலீஸ் வந்து என்ன செஞ்சிருக்கார் ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணின உடனே அவன் வந்து என்னோட கடத்து 2 யோசிச்சு கொண்டு கேட்க அப்பதான் அவன்கிட்ட கண்டு 6 ஆளை கடத்துவாங்க அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து செம்மரக்கட்டை பார்ட் 1ல செம்மரக்கட்டையில ஆத்துல தள்ளி காப்பாத்தின மாதிரி இது வந்து ஆத்துக்குள்ளால வந்து லொரியில கொண்டு போறாங்க அந்த டேம பூட்டி வைக்கிற விஷயம் இதுலயும் வந்து போலீஸ்கார இடத்துல வந்து விட்டுருவாங்க சோ அப்படி போயிட்டு இருந்துச்சு சோ இன்னொரு கேரக்டர் இதுல கவனிச்சீங்க நீ புஷ்பா படத்துல தெரியலையே எனக்கு இவனோட அல்லு அர்ஜுனோடயே ஒரு தெரியும் அந்த ஃப்ரெண்டு ஒன்னுல இருந்து இது வரைக்கும் அவன் தான் அந்த ரஷ்மியா மாதிரி அவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அவன் அவ்வளவு விஷயம் அந்த மச்சான் கொண்டு நல்ல ரோல் உண்டு நம்ம சிவா படங்கள்ல வர மாதிரி பப்ளிக்கா எல்லாம் மாஸ் பில்டப் கொடுக்குற இல்ல அது கதையோட சோ அப்படியே பார்த்தா வந்து இவரை வந்து சிஎம் ஆக அந்த கதைக்கு வருவோம் அப்போ வந்து அவர் வந்து போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார் அப்ப சிஎம் இவர் நீ சிஎம் ஆயிரன்னு சொல்லிட்டு வந்து அதுக்குரிய முயற்சியை செய்வான் அப்பதான் இவர் போயிட்டு யாரு இங்க எம்எல்ஏ அடுத்த சிஎம் ஆக சொன்னவர் அவர் டெல்லிக்கு போவார் அங்க போய் சந்திக்கிற பெரிய மனுஷன் தான் யாரு நம்ம ஜெகபதி பாபு சோ அவன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கதான் புஷ்பா அவருடைய தம்பியா சங்கராஞ்சி 100 கோடி காசு எல்லாம் சோபால எனக்கு அதுதான் லொரியா சோபா பறக்குது அந்த காசுக்கு வந்து மதிப்பில்லை அவன் வந்து தான் பெரிய ஆள் தண்ட ரூல்ஸ் என்றத காட்டியிருக்கிறான் இதுவே வந்து இந்த கொஞ்சம் முன்னாடிதான் எடுத்து அதாவது போன் எல்லாம் வந்து பழைய போன் தான் பாருங்க ஒரு 2000 முதல்ல எடுத்த மாதிரி 90ஸ்ல எடுத்த மாதிரி அப்பவே வந்து 500 கோடி 1000 கோடி எல்லாம் சாதாரண மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஓகே அது பெருசா தெரியல அதெல்லாம் போய் கொண்டிருக்குது அப்படியே இது மூவ் ஆகி கொண்டது கேட்கல அப்புறம் வந்து பார்த்தா ஒரு நீங்க அந்த கெட்டப் ஒன்று பார்த்துருப்பீங்க சாரி கட்டிட்டு இருக்கிற போஸ் ஒன்று காலி கெட்டப் ஸோ அங்க வந்து ஒரு ஏதோ ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும் அங்க வந்து இவருக்கு ரஷ்மியா வந்து பிரெக்னென்ட் ஆகிற விஷயம் தெரிஞ்ச உடனே வேண்டதுக்காக அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வந்து ஒரு டான்ஸ் அதெல்லாம் தீ மிதிக்கிற டான்ஸ் எல்லாம் அதுக்குமா வேற வந்து அப்படி டான்ஸ் பண்ணினதே காரணம் வந்து தண்ட பேருக்கு முன்னால வந்து குடும்ப பேர் அதாவது அப்பாண்ட பேர் இல்லைன்றது வந்து தனக்கு மாம்பழ பிள்ளை பிறந்துச்சுண்டா குடும்ப பேர் ஒன்று கேட்டு வந்து சமூகத்துல அப்படி கேலி செய்வாங்கன்றதுக்காக வந்து அவர் தனக்கு பொம்பளை பிள்ளை வேணுமென்று கடவுள்கிட்ட நேர்த்தி செய்வார் அதாவது வந்து அந்த பிள்ளை கட்டிட்டு போற வீட்டுல இருக்கிற குடும்ப பேர் வருமென்றதுக்காக பொம்பளை பிள்ளைக்காக நேர்த்தி செய்வார் அப்படி போயிட்டு இருக்க அந்த வேண்டுதல் நடக்கிற சீன்ல தான் வந்து இன்னொரு இல்லத்தனமான கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து பொம்பளை விஷயத்துல வந்து இவருடைய அண்ணனுடைய மகள் வந்து சேட்டை பண்ணுவாங்க ஸோ அதுலயே வச்சு அடிச்சுட்டு பாதி மொட்டை வலிச்சு இந்த கழுதையில எல்லாம் ஏத்தி பெண்கள் சாரி அப்பவே தெரியும் ஏதோ ஒரு ரிவெஞ்ச் அதுல நடக்க போகுதுன்ற மாதிரி தான் காட்டுவாங்க ஸ்லோ மோஷன்ல அங்கால போனா அப்புறம் ஃபைனலா வந்து அந்த பொண்ணையே வந்து கடத்தி மிரட்டுவாங்க காசு கேட்கிற மாதிரி கேட்டு அதுக்காக இல்லை இவனை கூப்பிட்டு போடுறதுக்காக ஸோ அதான் வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் அதான் ஃபைட் வந்து அதுலயே ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா நீங்க அதுதான் பெரிய ஒரு ட்விஸ்ட் படத்துலயே அந்த அந்த மகளை கடத்தினவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுன்ற ஒரு ட்விஸ்ட் வரும் இவர் எம்எல்ஏ ஆக அந்த அவங்க வந்து ஜெகபதி பாபுன்ற தம்பியார்கிட்ட மகன் அவங்க எல்லாம் வந்து அதுவும் பெரிய இடம் அப்ப அந்த சிஎம் ஆக்கப்பட்டவர் சொல்லுவார் அவனை எதுவும் செய்யாது அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்க
சோ அப்படியே கிளைமேக்ஸ் ஃபைட்டு போய் தனியா தான் போவோம். அல்லு அர்ஜுன் தனியா தான் வர சொல்லி அங்க போக கையையும் கட்டி காலையும் கட்டி அப்படியே படுக்க வச்சிருவாங்க. அதுலயும் ஒரு காமெடி பார்த்தீங்களா? ஏற்கனவே பார்ட் 1ல அடி வேண்டினவங்க புஷ்பாவா இதுன்னுட்டு உனக்கு கையை மட்டும் கட்டினா பத்தாது காலையும் சேர்த்து கட்டணும் முகத்தை மூடின ஃபைட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரியே அதுக்கு ஒரு இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல கையையும் கட்டி காலையும் கட்டி அது கொஞ்சம் சாதாரண நிலைமையில இதுவே தமிழ் படத்திலேயே தங்களை செஞ்சிருந்தா கலை ஊத்திருப்பாங்க. ஆனா தெரியல அவ்வளவு ஒருதனை கத்தியால குத்துறது வெட்டுறது எல்லாம் எங்களுக்கே அப்படிதான் செய்யணும் போல இருந்தது. என்ன அப்படி முதல் நாங்களே நினைச்சு பாக்க வந்து எங்களால ஏழுமா அவ்வளவு நீட்டா அந்த ஃபைட் எல்லாம் அக்ரூட்டா இருக்கு. ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த பாடி இந்த பவர் வில் பவர் எல்லாத்துக்கும் வந்து ஓகேயா தான் இருக்கு. அந்த அடியல் ஜம்ப் பண்றது எல்லாமே கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து வேற லெவல் படத்திலேயே பெஸ்ட் ஃபைட். அதுக்கு எல்லாம் அப்புறம் அந்த அதெல்லாம் காப்பாத்திட்டு எல்லாரையும் போட்டுருவான் எல்லாரையும் கடைசி கட்டம் தான் ஜெகவதி பாபுண்ட தம்பி யார கொல்லவனாம அவங்களோட அப்பா வேற அவர் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டோ பிரேம்ல காட்டுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. சோ இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சு காப்பாத்திட்டு போன அப்புறம் தான் கடைசியா அந்த ஃபேமிலியில கூட பார்ட் 1ல இருந்து வந்த ஒரு விஷயம் எண்டுக்கு வருது. ஃபேமிலி ஃபுல்லா ஜாயின்ட் ஆயினான் திருந்தி ஓகே மன்னிப்பு இவன் இந்த தம்பி தான் புஷ்பாண்ட அம்மாட்ட எல்லாம் நீங்க இந்த அம்மா அந்த முள்ளட்டி என்ற ஃபேமிலியில அவர் இருக்கிறாருன்னு சொல்லி மன்னிச்சு ஃபேமிலி ப்ராப்ளம் அதுல சால்வ் ஆகுது. ஸோ அது அப்படியே வந்து ஒரு வெட்டிங் அந்த பிள்ளைக்கு அந்த வெட்டிங் நடக்குது. அதுக்கு கார்டில் எல்லாம் பேர் போட்டு வேற இன்வைட் பண்ணி இந்த வெட்டிங் நடக்குது. அதே சமயத்துல அங்கால அந்த செத்த வீடு நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல வந்து இதுதான் பெரிய ஒருத்தன் ஒரு பாசல கொடுத்து விடுறான். திடீர்னு பார்த்தா வெடிக்குது பிளாஸ்ட் ஆகிடுது. அது யாரு கொடுத்ததுன்றது தெரியாது. பின்னால ஒருத்தர் வந்து நிக்கிறது மட்டும் காட்டுவாங்க. அதை காட்டிட்டு அப்படியே பார்ட் 3 வெளியிட கொடுத்து விட்டுருவாங்க. அதோட முடியுது. பகத் ஃபாசில் இவ்வளவு பாடுபட்டு புறா கடைசியா என்ன நடக்குது? ஆனா செம நோண்டியா காட்சி கொண்டிருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. போர் அடிக்கிற மாதிரியே இல்ல தெரியும். எல்லாத்துலயும் ட்ரை பண்றது நோண்டி ஆகிறது பேசாம இருக்கு. அது என்னன்னு சொல்றது புஷ்பா வந்து தன்னிட்ட சொறி கேட்டதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொண்டு சொரி என்ன அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கொண்டு அதுக்கு புஷ்பா வந்து சவால் விட்டுட்டு போவான். இந்த அதுல ஒரு சவால் உண்டு, நல்ல ஒரு சவால் உண்டு வரும். அதுல எல்லாம் தோத்துதான் போறாரு பலத் சாசி. அந்த செம்மர கட்டையெல்லாம் பிளான் பண்ணுவானுங்க ரெண்டுமே எரிச்சவுண்டு அதுக்குள்ளே எரிஞ்சு ஆள முடிஞ்சது. அதோட அதுக்குள்ள நீ எந்த சேனா இந்த தளபதி அந்த வருந்தாரி அப்படியே ராஷ்மிகா அண்ட் அல்லு அர்ஜுன் அந்த இவரோட பேசிக்கொண்டு சிண்டிகேட் ஆக்களோட பேசிக்கொண்டு கேட்க அந்த குழம்பு வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு உள்ளுக்க கூட்டிக்கிட்டு செய்வாரு போய் கெஞ்சுறது பெரிய சவுண்ட் பெரிய அந்த டைம்ல இவன் ஃப்ரெண்ட் வழியில இருந்து கொடுப்பான் தெரியும் கவுண்டர்கள். அது நான் உள்ளுக்கு வேற எல்லாம் சட்டை மாத்திருக்கேன் போல அப்படின்னு. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லு அர்ஜுன் ராஷ்மியா வந்து ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் காம்பினேஷன், நல்ல ஒரு டான்ஸ் எல்லாம் வந்து அல்லு அர்ஜுன் சொல்ல தேவையில்லை. புதுசா நீ ஆடி ப்ரூவ் பண்ண போறது இந்த இதுல வந்து அவ்வளவுதான். அந்த கேரக்டர் அப்படித்தான். அப்படி இருந்துமே வந்து அந்த வித்தியாசம் தெரியல. ராஷ்மியாவுக்கு எவ்வளவு இது கொடுக்கணுமோ அதுக்கு உணவு கொடுத்து எல்லாம் கொரியோ எல்லாம் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. நல்லா தான் இருந்தது. எல்லாமே ஓகே. சோ பார்ட் 1ஆ 2ஆ நீ என்ன சொல்லுவ? நான் பார்ட் 2 தான் சொல்லுவேன். பார்ட் 2 எனக்கும் சொல்ல முடியாம தான் இருக்கு. 2 ஓகே தான். இப்ப பார்த்துட்டு வந்தபடி அதுதான் கண்ணுக்குள்ள நிக்குது. ஆனா 1லே அந்த ரொமான்ஸ் விஷயங்கள் நல்லா இருக்கு. இதுவும் குறைச்சலண்ட் இல்ல. அது லவ், இது வந்து ஃபேமிலி இருக்கிற லவ். இன்னொரு மிஸ்டேக்னு சொல்லுவேன்டா பாட்டு சோங்க தான் நான் மிஸ்டேக். சோ மிஸ்டேக்னு கூட சொல்ல முடியாது. இதுவே அவங்களோட லாங்குவேஜ்ல பார்த்தா நல்லா இருக்கு. சிலது டப்பிங் பண்ணேக்க பிரச்சனைகள் தானே அப்படி இருக்கலாம். சரி, இப்ப புஷ்பா 2க்கு 100ல எத்தனை மார்க்ஸ் கொடுப்பேன்? 100ல நான் கொடுக்குறேன்டா 99 கொடுப்பேன். 99 ஒன்று அந்த சாங்குக்காக சொல்றேன். மற்றபடி எனக்கு ஒரு குறைபாடு தெரியல படத்துல. ஆல்மோஸ்ட் ஒரு 85 தாண்டி சேர்ந்தாலே அந்த படம் சக்சஸ். 99 வேற சொல்றேன். அப்படித்தான் எல்லாருமே அப்படித்தான் ரேட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. சலிக்காம பார்த்தனாங்க. சலிக்காது. 3.5 மணிக்கு இப்ப எல்லாருமே ட்ரிம் பண்ணி 2:20 தான் கொடுக்குறாங்க. 2 கால் தான் படமே வருது. 3.5 மணிக்கு மட்டும் எங்க இருக்கு? அவ்வளவுக்குமே எடுத்திருக்கிறாங்க. இது பார்ட் 3க்கு வேற லீவ் கொடுத்துருக்கேன். நான் 3 வேற மட்டும் நினைக்கவே இல்லை. நானும் 2ஓட எல்லாம் சரி புஷ்பான்றது இதோட முடிஞ்சிருமென்று தான் நினைச்சேன்.
ஆனா கடைசி கட்டத்துல தான் பார்த்தா தெரியுது அந்த Part மனுஷனுக்கு மட்டுமே 300 கோடியாண்டா சம்பளம் சொல்றாங்க. அப்படித்தானே இருக்கு ஆக்டிங் சொல்லுவாங்க. இந்த ஆட்டிடியூட் இருக்கு தானே, இந்த நல்ல உடுப்பு மண்ணு போட்டு செயின் எல்லாம் போட்டு தாடி இப்ப இப்படி ஸ்டைல் ஒரு ஸ்டைல். ஸோ அப்படி என்ன சின்ன வருத்தம், ஸ்ரீலீலாக்கு தான் 2 நிமிஷத்துக்கு கூட கொடுத்துட்டாங்க. எனக்கு மாதிரி தான் பெரிய கவலை. சரி அடுத்த படத்துல பார்த்துக்கோ என்ன இப்போ வந்துச்சு. அப்படியே ரஷ்மிகாவையும் பார்த்தாச்சு. ஓவராலா சொல்ல போனா இது வந்து கேஜிஎஃப்க்கு போனேன்டா, அப்போ பார்த்தா எனக்கு 2 வீக்குக்கு பிறகும் கியூலே தான் நின்றானுங்க, போறதுக்கு டிக்கெட் எடுக்க இடம் இல்லை. ஸோ கன காலத்துக்கு பிறகு அந்த நிலைமை வந்து புஷ்பா 2க்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படி சேம் மாசா இருக்கு. அந்த சொல்ல மறந்துட்டு அந்த அண்ணா வந்து இந்த கார்டு கொடுத்துட்டு போவானே, அது ஒரு நல்ல எமோஷன், அழுவான். அப்படியே எனக்கு அழுக வந்துருக்கு கொஞ்சம், தலைவா அப்படிலாம் கத்தினா கூட பாத்துக்கேன். அப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் எங்களுக்குள்ளுக்க போற மாதிரி. அதெல்லாம் மாசா இருந்தது, எதுக்குமே குறைவில்லை. ரொமான்ஸா எமோஷனா எதுவுமே இல்லை, என்ன எல்லாம் சேர்ந்த ஒரு கோம்போ. செம்ம பேக்கேஜ் உண்டு புஷ்பா 2. இப்பதான் பார்த்துட்டு வந்து நாங்கள் இன்னும் இப்படி 1000 கோடி டார்கெட் பண்ணிக்கிறாங்க, இப்படியும் ஷூரா தாண்டிடும், அது ஃபர்ஸ்ட் வீக்லயே தாண்டிடும். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு புஷ்பா 2 லேகே இல்லை, யாருமே குறை சொல்ல முடியாது. அப்படி ஒரு படம், என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது என்னப்பா? அடுத்தது 25ஆம் தேதி நம்ம விடுதலை வருது, அதுல சந்திப்போம்.